அவன் வந்து ஆம்பளே கிடையாது, அவனை கல்யாணம் பண்ணா அவனுக்கு குழந்தைய பிறக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆமா, இவங்க அதனாலதான் பாஸ்ட் லைஃப்ல குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நன்றி நன்றி நன்றி, எல்லாருக்கும் நன்றி. அடுத்தவா புருஷன் தான் வேணுமா உனக்கு? நீ வந்தனாலதான் அவங்க 2 பேரும் பிரிஞ்சுட்டாங்க. நீயும் ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணோட வாழ்க்கையை இப்படிதான் நாசம் பண்ணுவியா? அந்த மாதிரி கேக்குறாங்க. உனக்கு 2வது கல்யாணம் தான் வேணுமா? இவனை விட நிறைய பேர் டிசர்விங்கா இருக்காங்க, அவனை கல்யாணம் பண்ண வேண்டியதான். நீ எதுக்கு இப்படி வந்து மாட்டிக்கிட்ட வச்சுக்கிட்ட? அது நிறைய கெட்ட வார்த்தைகள்லாம் போட்டு நிறைய திட்டினாங்க இல்லையா? மணியும் தனுஷாவும் லைவ்ல வந்து VR பிரெக்னன்ட்னு சொன்னதும் சோஷியல் மீடியால பெரிய பரபரப்பு ஆயிடுச்சு. அந்த வீடியோ இப்ப வைரல் ஆகிட்டு வருது. இத பார்த்த டப்பன்ஸ் எல்லாருமே ஒரே நேரத்துல ஷாக்ட் ஆகி ஹாப்பி ஆகி வாழ்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. என்னதான் நடந்துச்சோன்னு தெரிஞ்சுக்கணுமா? அப்ப இந்த வீடியோவை முழுசா பாருங்க. ரசிகனின் ரசிகன் மணின்னா சோஷியல் மீடியால யாருக்கு தெரியாது? ரீல்ஸ் மூலமா ஆரம்பிச்சு இன்னைக்கு லட்சக்கணக்கான பேன்ஸை கவர்ந்திருக்காரு. நகைச்சுவையான வீடியோஸும் தனித்துவமான ஸ்டைலும் இவரை இவ்வளவு பிரபலமாக்குச்சு. அதுவும் இப்பெல்லாம் ஸ்கூல் காலேஜ் இவெண்ட்ஸ்லயும் கெஸ்ட் கூப்பிடுற அளவுக்கு இவருக்கு ஒரு தனி வபேன் பேஸ் இருக்கு. திருமணமாகி வெறும் 4 மாதத்திலேயே இந்த பிரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் எந்த ஹிண்டும் இல்லாம நேரடியா லைஃப்ல வந்து ட்ரப்பேன்ஸோட ஷேர் பண்ணினாங்க. தனுஷாவோட அம்மா கூட லைவ்ல வந்து உட்கார்ந்து சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குன்னு சொன்னதும் எல்லாருக்கும் புரிஞ்சுடுச்சு என்னன்னு. இந்த கதை இங்க ஆரம்பிக்கல. மணியோட முதல் மனைவி கனி, இருவரும் சேர்ந்து மணி கனி ஆர்டிஃபிஷியல் சேனல் நடத்தினாங்க. குடும்ப வாழ்க்கை, டிராவல், பொழுதுபோக்கு வீடியோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனா கருத்து வேறுபாடு காரணமா பிரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் மணி தனுஷாவை காதலிச்சு 2 குடும்பத்தினரோட சம்மதத்துடன் போன வருடம் நவம்பர்ல திருமணம் நடந்துச்சு. திருமணமான நாளிலிருந்தே ஒவ்வொரு வீடியோவிலையும் ஒரே கேள்விதான் கமெண்ட்ல வரும். எப்ப குழந்தைனோ? தனுஷா ட்ரெயின்ல வந்தாலே அவங்க பிரெக்னென்டானோ கமெண்ட் வரும். இந்த மாதிரி திரும்ப திரும்ப கேட்டது இவங்களுக்கு ரொம்பவே மனசு வலிக்குதுன்னு லைவ்லயே சொன்னாங்க. லைவ்ல மணி பேசுனது நிறைய பேர் மனசுல நிறைஞ்சது. தனுஷாவுக்கு இப்ப 21 வயசுதான். அவங்களுக்கு நிறைய கனவுகள் இருக்கு. குழந்தை இல்லாதவங்க கிட்ட திரும்ப திரும்ப கேட்டா அது அவங்க மனசை எவ்வளவு பாதிக்கும்னு யோசிங்கன்னு சொன்னாரு. அந்த வார்த்தைகள் கேட்கவே நல்லா இருந்துச்சு. நிறைய பேருக்கு ரீலேட் ஆச்சு. இப்ப உலகே இந்த தம்பதிக்கு வாழ்த்து சொல்லுது. இனி மணியும் தனுஷாவும் எந்த அத்தியாயத்துல இருக்காங்கன்னு பார்க்கணும். உங்களுடைய வாழ்த்துக்களை கமெண்ட்ல போட்டுட்டு போங்க.